கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் இதுவரை மொத்தம் 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த ராகவேந்தர் வழங்க கேட்கலாம். ராகவேந்தர், நேற்று நள்ளிரவு 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்பொழுது வரை 21 பேர் இந்த கள்ளச்சாராய வழக்கு தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கள்ளக்குறிச்சி, கருணாபுரம், மாதவச்சேரி, சேசமற்றம் ஆகிய பகுதிகளில் கலாச்சாரம் கேட்பதில் இதுவரை 57 பேர் உயிரிழந்திருக்கிற இச்சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே கருணாபுரத்தை சேர்ந்த கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ், அவருடைய மனைவி விஜயா, சகோதரர் தாமோதரன் ஆகிய மூவரை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். மேலும் மெத்தனால் கலந்த சாராயம் விட்டதாக சின்னத்துறை, ஜோசப்ராஜ், ஷாகுல், அமீர், கண்ணன், ராமர் ஆகிய 5 பேரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். அதில் புதுச்சேரி மடுவியலையை சேர்ந்த மாதேஷ் சென்னை பெரும்பாக்கத்தில் உள்ள தனியார் நிறுவனத்திலிருந்து மெத்தனால் வாங்கி பல்வேறு பகுதிகளுக்கு அனுப்பி வைத்ததும், பண்ருட்டியை சேர்ந்த சக்திவேல் என்பவர் கடையில் ஜிஎஸ்டி பில் மூலமாக பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த வியாபாரிகளுக்கு பணம் அனுப்பியதும் தெரியவந்தது. இதையடுத்து இந்த சம்பவத்தில் முக்கிய புள்ளியான மாதேஷ் மற்றும் அவர் தொடர்பான கிட்டத்தட்ட 21 பேரை கைது செய்திருந்தனர். இந்த நிலையில் கள்ளக்குறிச்சி விசச்சாராய உறவுக்கு வழக்கு காரணமாக இவர்களில் சங்கராபுரம் அடுத்த அகரம் கிராமத்தை சேர்ந்த மெத்தனால் சப்ளையர் மற்றும் பெரிய கள்ளச்சாராய வியாபாரி தடையன் அவரது மகள் வீட்டில் கிட்டத்தட்ட 360 லிட்டர் மெத்தனால் கலந்த சாராயம் மற்றும் 100 சாராய பாக்கெட்டுகள் ஆகியவற்றை சிபிசிஐடி போலீசார் பறிமுதல் செய்திருக்கின்றனர். போலீசார் விசாரணையின் போது சங்கராபுரத்தில் உள்ள தனது மகள் வீட்டில் மெத்தனால் கலந்த சாராயத்தை பதுக்கி வைத்திருப்பதாக தகவல் தெரிவித்ததை அடுத்து சிபிசிஐடி போலீசார் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். இந்த வழக்கில் இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும், ஒரு சிலருக்கு மீண்டும் காவலில் எடுத்து விசாரணை செய்வதற்காக சிபிசிஐடி போலீசார் சார்பில் மனு அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ராகவேந்தர், தகவலுக்கு நன்றி.